இல்ல, இல்ல. இந்த 2 1/2 வருஷம் இல்ல இந்த 2 1/2 வருஷம் ஒண்ணொன்னா பண்ணதுக்கு, இந்த மே 4 தான் ரொம்ப இந்த சொல்லுவான் பாரு, படத்தோடைய அந்த எண்ட் கிளைமாக்ஸ் அந்த அங்க நிக்கிறோம். சத்தியமா. ஹார்ட் பீஸே அதான் அதாங்க. இந்த சொல்லுவான் பாரு, இப்போ இந்த துரைந்தர் இது மாரி 4 மணி நேரம் தான் 4 மணி நேரம் படத்தோடைய தான் எண்டுல தான் வந்துட்டு ஒண்ணு ட்விஸ்ட் வச்சான்ற மாரி, அதான் அந்த 45 வருஷம் இருக்கும் பாரு, அதான் அந்த மாரி தான். அதான் அது சில பேர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 45 இயர்ஸ்னா என்ன ட்விஸ்ட்ன்னு. அதான் அந்த மாரி வந்துட்டு நான் புரியும், புரியும். அதான் மே 4ஆம் தேதி ரிசல்ட் மட்டும் டிவிக்கு வேற மாரி வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். அவ்வளோதான். நாங்க தான் தொத்தி அடிப்போம். ப்ரோ எனக்கு எதுலயும் இல்ல ப்ரோ. ஹார்பர் தொகுதியில நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமா. நான் ஆர்பர் அதுக்கு தொகுதியில தான் இங்க எனக்கு அது ஹார்பர் தொகுதி, கரூர் தொகுதி, எனக்கு பெரம்பூர் இல்ல, அண்ணன் கவலை இல்ல, கிடையாது. இல்ல, எனக்கு கரூர் இல்ல அப்புறம் பெரம்பூர் இல்ல ஹார்பர் இது இல்ல, ரெண்டுத்துல இல்ல ஜெயிச்சே ஆகணும். இல்ல பெரம்பூர் எப்படின்னா, பெரம்பூர் நாங்க தோப்போம்னு சொன்னதான்டா ஆச்சரியம். ஜெயிப்போம்னு சொன்னா அது ஆச்சரியமே இல்லடா நான் சொல்லுவேன் பாரு. இந்த பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் நாங்க தோப்போம்னு சொன்னாதான் ஆனா நீங்க ஆனா இல்ல தோப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பெரம்பூர்ல என்ன நம்ம ஆளுங்க ஆவலோட வெயிட் பண்றது என்னன்னா, பெரிய டிஸ்டன்ஸ்ல அடிக்கணும்னு டிஎம்கேக்கும் டிவி அதான் விஜய்க்கும் அதான் அங்க நிக்கிற ஆர்டி சேகர் அவருக்கும் விஜய்க்கும் அதான் அங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதான் ஆர்டி சேகர் அவருக்கும் ம், விஜய்க்கும் தான் போட்டி. 2 பேர் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாங்கன்னு தான் அங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்கும் விஜய் அவரு அதானே சொன்னாரு. எனக்கு மத்த தொகுதி எதுவா இருந்தாலும் என் தொகுதி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பெரம்பூர் தொகுதி சொன்னாரு. அதான் திருச்சி கிழக்கும் சொன்னாரு. ஏன் ஓப்பனா சொன்னா 2 தொகுதியும் ஜெயிச்சா கூட அவர் பெரம்பூர்ல உட்கார தான் பார்ப்பாரு. ஏன்னா பெரம்பூர் சென்னையில இருக்கு. சென்னை தான் டிஎம்கே போட்டு ம். டெவலப்பா சுத்தி நிறானுங்க. அது இல்லன்னு சொல்லிட்டு பெரம்பூர் ஆக்கி விட்டுருவாரு. ஆனா இதுல அதான் பர்சனலா கேட்டா எனக்கு ஆதவ் அர்ஜுன் ஜெயிக்கணும். ஆதவ் அர்ஜுன் ஜெயிக்கணும். ராஜ்மோகன் அவரும் ட்ரை பண்றாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. வேளச்சேரியும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. வேளச்சேரிலாம் நான் கேட்டா உண்மையிலேயே டிவிகே ரூல் பண்ணலாம். ஏன் இத சொல்றேன்னா, அங்க ரொம்ப மோசமா போயினுக்குது டிஎம்கே. அங்க இருந்தவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் அங்க தான் இருக்கிறான் வேளச்சேரிலாம். இதுக்கப்புறம் சொன்னா நெறைய இருக்கு. ஏன் இப்ப என் தொகுதி ஈசிஆர் சரவணன் அவங்க இருக்காங்க. டஃப் ஃபைட் இருக்கும் என் தொகுதியில. அது தளபதிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா தளபதி ஈசிஆர் சரவணனுக்கு போட்டாரு. நானும் போட்டேன். என் தொகுதியில இருக்க நெறைய பேரும் போட்டாங்க. இன்னொன்னு என் தொகுதி ரொம்ப பெருசு. இந்த ஒரு ஏரியா அடங்காது. நெறைய ஏரியா என் தொகுதியில அடங்கும். என் தொகுதி வந்துட்டு ஏன் டவுட்ன்றனா 5,30,000 ஓட்டு இருக்குது இங்க. அதுல 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 ஒரு ஓட்டு தளபதி இது. புரியுதா? அது வேற விஷயம். இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல வெப்சைட்ல போய் செக் பண்ணுவாங்க தெரியுமா தரணி. என் லிஸ்ட்ல தளபதி தான் சொல்லுங்க. இருந்தாரா? என் லிஸ்ட் அந்த பேஜ்ல தளபதி இருந்தாரு. நான் பார்த்தேன். பெருமையா இருக்கு. நம்ம பேரு ஓ தான். உங்க பூத்து தானா? அதான் இல்ல பக்கத்து பூத் இது மாத்தம். ஆனா ஒரே ஒரே இதுதான். நான் தான் சரவணன் தான் பண்ணேன். ஒரே ஸ்டேஷன், அதான், ஒரே அதான், பூத் ஆமா. ஸ்டேஷன். ஒரே ஆளு தான் எங்களுக்கு இப்போ ஈஸ்வர் சரவணன் எம்எல்ஏ ஆனா தளபதியோட ஏரியாக்கும் அவர் தான் பொறுப்பு. என்னோட ஏரியாக்கும் அவர் தான் பொறுப்பு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட அங்க அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தாலும் அங்க அவருக்கு தான் போய் கிரெடிட். இல்ல ப்ரோ, நான் இப்ப அண்ணன்லாம் பெருங்குடி தான், அங்கதான் இருக்காங்க. பேசுனேன் இல்ல, நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, நல்ல சப்போர்ட் தான் இருக்குன்னாங்க எங்கெல்லாம் நம்மளுக்கு. இல்லங்க இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஏன் பர்சனலா கரூர், வில்லிவாக்கம், பெரம்பூர் அப்புறம் இந்த ஒரு ஒரு சில இதெல்லாம் சொல்றேன்னா, பெரம்பூர் ஜெயிச்சா தளபதி எம்எல்ஏ பின்னாடி போட்டுப்பான். அந்த பின்னாடி போட்டு எங்க வேணா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிறது ஃபுல்லா அந்த ஃபைனல் பெர்சன்டேஜ் வரும்போது பாத்துக்கலாம். கரூர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். கரூர்ல எதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு மதியழகன். தான் கரூர்ல முதல்ல எதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வந்துச்சுன்னு தெரியும். அந்த ஓட்டுமா தான் ஓட்டுல வந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் அதுன்றது எனக்கு ஆசை. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா அங்க டிஎம்கே கேண்டிடேட் வந்துட்டு தேர்ட் பொசிஷன் போக வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. அங்க போட்டி நம்மளுக்கும் வேற ஏதோ இருந்ததுன்னா அமமுகவா ஏதோ சொல்லிட்டு அதிமுகக்கும். அதிமுக அமமுகன்னு தெரியலதான் ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு போட்டின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டிவிகே ஜெயிக்கும்ன்றதுக்கு ஒரு நிறைய இம்பாக்ட் இருக்கு. அதான் நம்மளுக்கு கரூர் இல்ல ப்ரோ கரூர் மட்டும் நம்ம ஜெயிச்சோன்றதுக்கு அது ஒரு உண்மையிலே அது ஒரு அசிங்கம் அவனுக்கு. ஏன் தெரியுமா? இத்தனை நாளா விஜய் மேல பழி போட்டுறதை தாண்டி மக்களே வந்துட்டு அதான் அவங்க டிவிக்கே வந்துட்டு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. புரியுதா? இதை விட வேற என்ன இருக்குது? இதுக்கப்புறம் நீ கோர்ட்ல என்ன சொன்னா என்ன, விஜய் மேல பழி போட்டா என்ன, விஜய் மேல கேஸ போட்டா என்ன, எது போட்டா என்ன, கரூர் எம்எல்ஏ யாரு? டிவிக்கேன்னு வந்துடும். அதான் அது போதும். அப்புறம் வில்லிவாக்கத்துல ஏன் ஆதவ் ஜெயிக்கணும்னா ஊருக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அந்த ஒருத்தன் வந்துட்டு என்னன்னா காலம் காத்து இருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு லெட்டர் போட்டான். தெரியும் எல்லாருக்கும். ஆதவ் மட்டும் ஜெயிச்சிட்டா அந்த காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொன்னவன போட்டு உரிப்பாங்க.
பாப்போமா. வேற ஏதாவது கான்ஸ்டிடியூன்சி யாருக்கா தோணுதா பர்சனலா? இது அது கேட்கல. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஹார்பர் தொகுதி ப்ரோ. இந்த ஆமா. சேகர்பாபு ஹார்பர் அது பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் போலிங் அப்பயும் சரியா தான் இவங்க வந்துட்டு சண்டை போட்டிருந்தாங்க. காசு கொடுத்து அதை போட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு கேட்டதுக்கு இங்க வந்துட்டு தான் இங்க சேகர் பாபு அவங்க வந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் சண்டை போட்டு இது பண்ணாங்க. ஹார்பர் தொகுதி கூட அங்க ஓட்டர்ஸ் கம்மி தானே. எனக்கு கேட்டால் அதாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓட்டர்ஸ் கம்மி தான் ஹார்பர் தொகுதியில். பார்ப்போம். சென்னையில் என்ன கேட்டால் மினிமம் அதான் ஒரு 4 to 5லாம் மினிமம் ஜெயிக்கலாம் என்ன கேட்டால். ஆனால் சென்னையில் மட்டும் 16 கான்ஸ்டிடியூவன்சி இருக்குது. இதை தாண்டி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஆனால் டிஎம்கே என்ன கேட்டால் இவங்க வந்துட்டு குளத்தூரில் ஃபோர்ட்டுன்னு வாங்க, சேப்பாக்கம் ஃபோர்ட்டுன்னு வாங்க. அதெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கு. ஆனால் பார்ப்போம். அங்கே நம்ம செகண்ட் வந்தாலே உங்களுக்கு அசிங்கம் தான், தெரியுமா? எவனோ ஒருத்தன் தான் ஓட்டு பிரிக்கிறான் இதுன்ற மாதிரி. பார்ப்போம். வேற இந்த திண்டுக்கல் இந்த நிறைய தான் ஊர் தொகுதி இதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி அங்கே ஜாதி ஓட்டு எத்தனை, பணம் கொடுத்தாங்களா இல்லையா, எவ்வளோ ஓட்டு எவ்வளோ பெரியது, அங்கே தேர்ட் யார் போகிறாங்க, இதெல்லாம் தெரியல. ம் பார்ப்போம். இதில் எட்ஜில் வந்து நிற்க போகிறது வந்துட்டு ஃபைனல் இடத்துல தெரியல யாருன்னு. ஒருவேளை ஏடிஎம்கே இருக்கலாம். தேர்டு சொல்கிறேன், தேர்டு பிளேஸ் ஏடிஎம்கே இருக்கலாம். ஆனால் ஏடிஎம்கே தேர்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இருக்கான் சார், அது யாருன்னு சொல்ல வரும்ல, அவன் அவன் கட்சிக்கு யாராவது ஓட்டு போட்டாங்களாம் கூட தெரியல. விவசாய சின்னம். அந்த கட்சி எனக்கு கேட்ட கதை கண்டிப்பாக இருந்துச்சு. அதான் இதுதான் கடைசி எலெக்ஷன் என்ன கேட்டா. சீமான் அவள் தான். சீமான் இதுக்கப்புறம் அவன் அதாவது இங்கே சொல்லுவான் பாரு, விசிகாவோட கொடூரமா போயிடுவான். விசிகா வாங்குற ஓட் பர்சன்டேஜ் கூட வாங்க மாட்டான், அந்த மாதிரி போயிடும். வேற இந்த லிஸ்ட்ல பார்த்தா மீதியெல்லாம் அன்பிரடிக்டபிள் தான். சீட்ஸ் தான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே சீட்டை பற்றி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கு. இப்போதான் நான் மற்றவங்க மாதிரி பிளைண்டாக தான் இந்த 110 120 120 80 90 அந்த மாதிரி தான் சொல்ல இது வரல. ஏன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். நம்ம இது ஒன்று சொல்ல போய் இது போய் அந்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன் அது கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அது பெரிய டிசப்பாயிண்ட் ஆனால கவலை இருக்காது. ஆனால் நம்ம ஆள் வந்துட்டு நம்ம ஆளோட இம்பேக்டும் அவர் சிஎம் ஆகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுவே வந்துட்டு நம்ம 2வது எலெக்ஷனாக இருந்தால் அவர் சிஎம் ஆகிடுவார்னு 100% நம்ம சொல்லிவிட்டு போயிடலாம். ஏன் இப்பயே வந்துட்டு நம்ம சான்ஸ் இருக்குன்றோம். ஏன்னா சான்ஸ் இல்லாமலாம் இல்லை, நிறைய தான். ஒரு ஆட்சி மாறாமையும் இல்லை, இங்கே யாரும் ஜெயலலிதாவும் இல்லை, யாரும் கலைஞரும் இல்லை, யாரும் பெரியாலும் அந்த மாதிரிலாம் இல்லை. வெற்றிடம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவனுங்க நல்ல இம்பேக்ட், நல்ல ஒரு விளம்பரம் பண்ணி வச்சிருக்கானுங்கப்பா. அதாவது ஸ்டாலின் சார் அதான் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடோட ஐக்கான் மாதிரியும் அது விளம்பரம் பண்ணி பண்ணி அதான் என்ன சொல்றது, அதான் கிளீன் ஸ்வைப். அந்த காலத்துல இல்ல ப்ரோ, நம்ம ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ப்ரோ நம்மளுக்கு. நீங்க டிவிக்கு வரலன்னா நீங்க 200 ஜெயிப்பேன்னு சொன்னா கூட நம்ம டிவிக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க? மாநாடு விக்கிரவாண்டியிலேருந்து இது வரைக்கும் டிஎம்கே போட்டு அடிக்கிறது தான் அதான் அவருடைய மோட்டிவா இருந்தது. பார்ப்போம். பாப்போம் ப்ரோ. இல்ல ப்ரோ, கன்வர்ஷன் ஆகும் தான் என்னோட கெஸ் ப்ரோ. நீங்க ரொம்ப மினிமமா நினைக்கிறீங்க. 1.5 நம்மளுக்கு இருக்கு.
மே 4 அப்ப திடீர்னு சிஎம் ஆயிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லுவான் பாரு. ஊருக்குள்ள இருக்கிற மொத்த அணிலும் தெருவுக்கு வந்துருவானுங்க. கிங்கு ஆனா இப்படி ஒரு வரலாறு எங்கேயுமே இருக்காது என்ன கேட்டா. ஆயிட்டா அன்னைக்கே தெரிஞ்சிடும் ப்ரோ வாய்ப்பு என்ன இருக்கு. பர்சன்டேஜஸ் வந்து எத்தனை அப்படின்ட்டு. ஷாக் ஆவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓட் பர்சன்டேஜை பார்த்து ஷாக் ஆவானுங்க. அப்புறம் சீட்டோடைய சீட் கன்வர்ஷன் எத்தனையோ கன்வர்ஷன் அதை பார்த்து பார்த்து ஷாக் ஆவாங்க. ஆவானுங்க. சீட் கன்வர்ஷன்லாம் நல்ல நல்ல ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். துரத்தி துரத்தி அடி பண்ணலாம். காலையில இல்ல, காலையில 9 மணியா 10 மணியான்னு தெரியல, 10 மணின்ற நான் கேள்விப்பட்டேன். அதான் மே 4 காலையில 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 9 10 அன்னைக்கு அதுக்குள்ள எப்படி இல்ல சொல்றோம். ப்ரோ அதான் 7 ஆனா மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. 7 ஏழு ஓ கிளாக் சொல்லு கவுண்டிங் ஏழுன்னா ஆரம்பிச்சிடும். எலெக்ஷன் டைமிங் தான் 7 ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சிடும். அப்படியா? எலெக்ஷன் மாதிரி தான் 7 ஓ கிளாக் ஆரம்பிச்சிடும். ஒரு விக்னேஷ் 12 1 தான் ஓரளவுக்கு 50% டிசைட் பண்ணிடலாமா யாருக்குன்ட்டு. விக்னேஷ் ப்ரோ கேட்டா 10ன்னு சொல்லிச்சு. இல்ல 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 அது நான் அங்கேயே பூத் ஏஜென்ட் ஐ மீன்ஸ் அங்க ஸ்டாஃப் கிட்டே கேட்டேன் எப்ப கவுண்டிங் என்ன டைம் ஆரம்பிப்பாங்கன்ட்டு. எலெக்ஷன் டைம் தான்ப்பா 7 ஓ கிளாக் ஆரம்பிப்பாங்கப்பா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அவர் அப்புறம் கவனிச்சுக்கலாம். அதான் அப்ப காலைல 7 மணினா காலைல சீக்கிரம் அலாரம் வச்சு எழுந்திரு. அதெல்லாம் எந்திரிச்சிடலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ அலாரம் நம்மளுக்கு ஒரு வச்சுன்னா ஒரு 12 1க்குலாம் தெரிஞ்சிருமா ப்ரோ யார் ஜெயிக்க போறான்ட்டு. எந்தெந்த தொகுதி யார் லீடிங். ப்ரோ இல்ல 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 ப்ரோ, எப்பவுமே மதியானம் தெரிஞ்சிரும். அது எப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மதியானம் தெரிஞ்சிரும். நீங்க ஏன் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மதியானம் டிவியை ஓபன் பண்ணி பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவன் தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இந்த சினிமால வர மாதிரி 100க்கு இங்க 100, இங்க 50, அங்க 50, இங்க 80, இங்க 80, இங்க 80, இங்க 80ன்ற மாதிரிலாம் இருக்காது. மேல போவோம் கீழே இறங்கும், ஆனா அதுல தெரிஞ்சிடும். அப்ப நான் டிவி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆனா முக்கியமா 3 சேனல் பார்க்காதீங்க. ஒன்னு ஒன்னு அந்த News 24/7, ரெண்டாவது சன் டிவி, மூணாவது அதுக்கப்புறம் இந்த பேர் என்னது, ஜெயா டிவி. இது மூணுத்தை தவிர எங்க வேணா ரிசல்ட்டை பாருங்க. லைவ் ட்ராக்கிங் வெப்சைட் இருந்தா எடுத்து போடுறோம். அன்னைக்கு நம்ம சைட்ல இருந்தும் அது ட்ராக் பண்ணி இது பண்ணுவாங்க. பாலிமர் புதிய தலைமையிலாம் யார் பேஸ் பண்ணிட்டு கட்சி சேனல் ப்ரோ? பாலிமர் இதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் டிஆர்பி பசி தான். அந்த மாதிரி அதை காசு கொடுத்து அந்த time வாங்கலாம் மாட்டாங்க. ஐ மீன்ஸ் எது அது வச்சிருந்தாலும் இந்த தந்தி மினிமமா டிவி, இந்த தெரியும்ல யாருக்கு பாலிமர் சப்போர்ட்ன்ட்டு. அப்படி சொல்ல முடியல. நியூஸ் இதெல்லாம் தெரியல. அது யாரும் தெரியும், அது பிஜேபி சப்போர்ட். பாலிமர் எனக்கு தெரியல. தந்தி வந்துட்டு மேக்ஸிமம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவான் சொம்பு தூக்கி. பாலிமர் தெரியல. ஆனா பாலிமர் ஒரு பைத்தியக்காரன். அதான் பாலிமர் ஒரு டிஆர்பி பைத்தியம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அவரு அதான் ஒரு கோமாளி. விஜய்க்கு கார் சேஸ் பண்ணவே மாட்டான். ஐயோ எனக்கு சிரிப்பு டே எப்பாடி எத்தனை வாட்டிடா மிஸ் பண்ணுவீங்க. நியூஸ் ப்ரோ லைட்டா அலெக்ஸ் ப்ரோ விட்டு விட்டு கேக்குது. பக்குன்னு கேக்குதா? நினைக்கிறேன். விட்டு விட்டு கேக்குது. இல்ல பணத்துக்காகவும் டிஆர்பிக்காகவும் பண்ணுவாங்க. ம். அதான். ஆனா அதுக்காக எனக்கு தான் ஒரு இது நம்பிக்கை இருக்கு. எப்படின்னா அண்ணன்லாம் இந்த வந்துட்டா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்ற நியூட்ரலா தான் விடுவாரு நம்பிக்கை இருக்கு. இல்ல ஒரு ஒரு நிமிஷம். நீங்க சன்னு ஜெயலாம் எப்படி தெரியுமா, ஒரு டைம் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சிச்சு. இன்னும் சன் டிவில வந்துட்டு போலிங் சொல்லுகிறானுங்க தெரியுமா. சாரி, அந்த ரிசல்ட் சொல்லுகிறானுங்க. வெயிட்டிங் போயிருக்குது, இன்னும் கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு. செம்ம கோமாளி அந்த டைம்ல. உண்மையிலேயே அந்த 2016 டைம்ல இருந்தவங்களுக்கு தெரியும் அது. குபீர்னு இருக்கும் அது. என்ன ஆட்சியா போஸ்டானுங்க. உட்காந்து சன் நியூஸ்ல போட்டுங்க, சன் நியூஸ்ல தன்னியூஸ்ல 4 போட்டுங்கிறாங்க. கிழமைங்க உட்காந்து பாத்துட்டு இன்னும் இருக்கு ரொம்ப தான் வரப்போறோம் அப்படின்ட்டு உட்காந்து. தொகுதி இன்னும் எண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருப்பானுங்க அந்த 2016. இதே மாதிரி இந்த 21லயும் அந்த மாதிரி ஆச்சு. என்னன்னா ஜெய நியூஸ்ல இன்னும் போயினுக்குது. அங்க டிஎம்கே ஆட்சி புடிச்சிட்டாங்க, ஜெய நியூஸ்ல போட்டுங்கிறானுங்க. இன்னும் கவுண்டிங் போயினுக்குதுங்க. அது ரெண்டு தான். இதெல்லாம் கோமாளிங்க, ஒத்துக்க மாட்டானுங்க. சரி, எப்படி இருக்க? என்ன டாபிக் ஓடிட்டு இருக்கு? பாப்போம், இந்த வாட்டி ஒரு கூத்தாதான் இருக்கு. ஆனா 1.5 கோடி உறுப்பினர்கள் டிவிக்கு இது பார்ப்போம். ப்ரோ அந்த நம்பிக்கையில தான் ப்ரோ நானும் சொல்லிட்டு இருக்கேன். 1.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்றது.
இப்ப என் வீட்லயே கூட எங்க ரிலேட்டிவ்ல இருந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் கார்டு வாங்கியிருக்கோம். மீதி இவங்க யாருமே கார்டு வாங்கல. எல்லாத்தையும் நான் டிவி கேக்கு தான் போட வச்சிருக்கேன். கார்டு இல்ல இப்போ கார்டு வேறதான். இப்போ நீங்க நேர்ல போய் டிவிக்கு ஏதோ உறுப்பினர் கார்டு வாங்கணும்னு இருந்தா இத்தனை பேர் வந்திருக்காது. ஆன்லைன்னால தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா தான் நல்லா இது பண்ணி வாங்கினாங்க என்ன கேட்டா. அதுலயே ஒரு நம்பலாம். அதான் கொஞ்சம் ஒரு 80% எனக்கு நம்பினா கூட எனக்கு நல்ல அதான் 1.5 நான் கேரண்டின்னு சொல்றேன். ஆனா ஆனா அலெக்ஸ் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த மாதிரி சன் நியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இந்த சன் டிவி ஓட்டு இந்த மாதிரி பண்றதுலாம். ஆனா அவனுங்க வந்து சும்புத்திக்கிட்டு இருப்பானுங்க வேணே நம்மளுக்கு. அதே நம்மளுக்கு தெரியும். ஆமா. ஆனா இதுல நடுவுல தமன் 3 பாட்டும் நல்லா கொடுத்தான்ல. அந்த மறந்துட்டோம். ஆமா. கேக்குதா? சரி சொல்லு. யாருமே வரல. ஹரி ப்ரோ வரல. எல்லாம் ஒர்க்கா இருக்காங்க போலயே. மேனால ஆதோ ஜெயிச்சா செம ஃபன் இருக்கும். கேக்குதா? இல்ல விட்டு என்ன சொன்ன? மேனால ஆதவ் ஜெயிச்சா செம ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அததான்டா பேசியிருந்தேன். ஆனா பாப்போம். அதான் ஆதவ் ஜெயிச்சிட்டானா அதான் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு அறிக்கை விட்டவர் தூக்கின்னு போயிடுவானுங்க போட் பண்ணி. பதில் சொல்லிடுச்சுடா. இருக்கிறவெல்லாம் தரத்தரன்னு இழுத்துன்னு போயிடுவானுங்க. அது ஒண்ணு. அதான் பர்சனலா 3 தொகுதி பார்ப்பாங்கடா. என்ன கேட்டாதான் விஜய் தான் பெரம்பூர், கரூர் அது இன்சிடென்ட்னால, அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் பார்ப்பாங்க. வில்லிவாக்கம் தான் இந்த செங்கோட்டையன் ஜெயிச்சிருவா போல. அது நார்மல் தான். என்னப்பா ஜாலியா இருக்க? நமக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோ? வாழ்க்கை நீ முன்னேறணும் அலெக்ஸ். இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்க்கை ரஜினி நானும் அம்பானி அவன் அந்த மாதிரி பைக் தூக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். மேட்ச் ஏதா பார்த்தேன் ஐபிஎல்? ஆமாமா, இன்னைக்கு செம சேஸ். இன்னைக்கு 2 மேட்சும் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிச்சு. பஞ்சாபும் பஞ்சாப் தான் மொத்தம். நாளைக்கு சென்னை 2 மணிக்கு. சென்னை யாரு? மதியானமா? ஜிடி. ஆமாமா, மதியானம் 2 எனக்கு 2 மணி, உங்களுக்கு 4 மணி. பாப்போம். சென்னை ஜிடி. சரி, ஓகே, இரு கால் பேசுவோம். கீழே இருக்கிற லிசனர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஆனா இன்னும்தான் 8 நாள் தான் இருக்கு. 8 நாள் தான் இருக்கு. 8 நாள்